அன்பான தமிழுலங்களே உங்களை ஷெக்மத் ஸ்டார் சி சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். எல்லாத்துக்கும் ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள். நம்ம இப்போ பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா, காதல் பேசும் பாஷை என்ன? உங்களோட காதல் ஒருத்தவங்களுக்கும் ஒரு காதல் பாஷை இருக்கும். மேபி அந்த காதல் பாஷை புரியாதனால நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகள் வரலாம். உங்கள் காதல் பேசுகிற பாஷை என்ன? அந்த பாஷையை புரிஞ்சுக்கிறதுக்கோ அட்ராக்ட் பண்ணதுக்கோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். ப்ளீஸ் ப்ரெஸ். கலெக்டிவோட காதல் பேசுகிற பாஷை என்ன? என்ன பாஷையில் அவங்க கம்யூனிகேட் பண்ணுறாங்க? வாட் இஸ் தேர் லவ் லாங்குவேஜ்? இந்த பர்சன் வந்து கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இப்போ தான் வந்து உங்கள் பர்சன் அசெண்ட் ஆகிட்டு இருக்காங்க. அதாவது இப்போ தான் வந்து அவங்க பவரில் ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மேபி அவங்களோட தேர்ட் ஐ சக்ரா இப்போ தான் ஓப்பன் ஆகிட்டுருக்கு. உங்ககிட்ட ஓப்பனாக அவங்க எதையும் சொல்லலைனாலும் அவங்க காதலை கையில் வச்சுட்டு தான் சுற்றிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மேன் ஹோல்டிங் அ ஹார்ட். உங்களை பார்க்கும்போதெல்லாம் அவங்க இதயம் வந்து துள்ளி குதிச்சு கைக்கு வந்துடுது. இதயம் வந்து அவங்களோட இதயத்தில் இல்லை. மேபி அவங்க உங்களை சுற்றி இருக்கும்போது கொஞ்சம் நர்வஸாக இருக்கலாம், இல்லைனா வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி ஹைப்பராக இருக்கலாம், இல்லைனா எக்ஸைட்டடாக இருக்கலாம். இந்த மாதிரி ஆக்ஷனில் தான் நீங்கள் அவங்கள உணர முடியும். அவங்க பேசுகிற காதல் பாஷை இன்னுமே வந்து டைரெக்டாக பேசலை ஃபார் ஷுர். ஆனால் வந்து உங்களை பார்க்கும்போது அவங்களோட உடம்பு எல்லாமே காதல் எனர்ஜி தான் பாயுது, காதல் ரத்தம் பாயுதுன்னு கூட சொல்லலாம். அவங்க இதயம் வந்து டபுக்குன்னு கைக்கு வந்துடுது. உங்களை பார்த்தா பிடிச்சி அவங்க கைகளில் வைக்கிறதா இருக்கு, இல்லைன்னா அது வந்து உங்ககிட்ட ஓடி வர பார்க்குது. ஸோ சச் அ பியூட்டிஃபுல் எனர்ஜி. கண்டிப்பாக இந்த பர்சன் வந்து உங்ககிட்ட இன்னும் பேசலை. பேஷன்ஸ். உங்களை வந்து ரொம்ப ரொம்ப பொறுமைசாலியாக பார்க்குறாங்க. ஏன்னா அவங்க வந்து மேபி அவங்களுக்கு கொஞ்சம் ஷை டைப்பாக இருக்கலாம், இல்லைன்னா அவங்களுக்கு சூழ்நிலைகள் சரியாக இல்லாமல் இருக்கலாம். இப்போ தான் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்களுக்கு ஆல்ரெடி சிறகுகள் இருக்குது. நீங்கள் ஆல்ரெடி உங்கள் தலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரீடம் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக டிவைன் பீயிங் தான், இல்லைனா உங்களை வந்து ஒரு ஏஞ்சல் மாதிரி தான் பார்க்குறாங்க. இப்போ தான் அவங்க வந்து நீங்கள் கொடுக்குற அந்த காதல்னால அவங்க வந்து மேலே போய்கிட்டே இருக்காங்க. அவங்களால புரிஞ்சிக்க முடியுது இந்த காதல், இந்த கனெக்ஷன் என்ன, காதலுங்கிறது எவ்வளோ தெய்வீகமானது அப்படிங்கிறதே அவங்க இப்போ தான் புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிட்ருக்காங்க. ஸோ லிட்ரலாக அவங்க வந்து உங்ககிட்ட பேசுறதுக்கு சான்ஸ் இல்லை. ஆனால் உங்களை பார்த்தோன்னே அவங்களுக்குள்ளே வர எக்ஸைட்மெண்ட்டை நீங்கள் வந்து உணர முடியும். மேபி இந்த பர்சன் வந்து வெல் செட்டில்டு பர்சனாக இருக்கலாம், இல்லைனா இப்போ அவங்க கரியரில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கலாம். மேன் ஹோல்டிங் அ ஹார்ட். இந்த பர்சன் வந்து செல்வத்துலேயும் வந்து ரொம்ப நிறைஞ்சவங்களாக இருப்பாங்க. அதாவது உங்களுக்குன்னு வந்துட்டா அவங்க வந்து கர்ணன் தான், எல்லாத்தையும் கொடுப்பாங்க. காதல்ன்று வந்துட்டாலும் நீங்கள் அப்படின்னா அவங்க ஜீவனே உங்களுக்கு தான். உங்களை எப்படி சொல்கிறதுனா அது உங்களால் உணர முடியும். ஆக்சுவலாக அவங்களோட எக்ஸைட்மெண்ட், இல்லைனா அந்த காதலை வந்து அவங்கள நீங்கள் நேரில் பார்க்கும்போது உங்களால் நிச்சயமாக உணர முடியும். காலிங் இன் யுவர் சோல்மேட். யுவர் ப்ரேயர்ஸ், அஃபர்மேஷன்ஸ் அண்ட் விஷுவலைசேஷன்ஸ் ஹெல்ப் பிரிங் யூ டுகெதர். ஸோ இப்போது மேபி நீங்கள் தான் வந்து இந்த காதலை வந்து நீங்கள் தான் முன்னாடி போயிட்டுருக்கீங்க இந்த காதல் கனெக்ஷனில். அதில் வந்து உங்களுக்கு எல்லளவு சந்தேகமும் இல்லை. நீங்கள் தான் உங்களோட காதல் அட்ராக்ட் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குது. யூ ஆர் த ஒன். நீங்கள் தான் அவங்கள கூப்பிடுறீங்க. நீங்கள் தான் இந்த காதல் எனர்ஜியில் ஃபஸ்ட்டு ஸ்டாண்ட் பண்ணுறது. நீங்கள் பார்க்குறது யாராக வேணா இருக்கலாம், ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். பட் நீங்கள் வந்து முன்னாடி போயிட்டுருக்கீங்க. நீங்கள் மேபி வழிகாட்டியாக இருக்கலாம். நீங்கள் தான் உங்கள் காதலை எனர்ஜெட்டிக்கலாக அட்ராக்ட் பண்ணுறீங்க. மேபி நீங்கள் உங்கள் பவரில் ஸ்டாண்ட் பண்ணுறீங்க. அது ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த காதலுக்கு. ஸோ நீங்கள் வந்து ஒரு செகண்ட் கூட இந்த காதலையோ இல்லை இந்த எனர்ஜிலேருந்து கீழே போகாதீங்க. ஸ்டாண்ட் இப்போ நீங்கள் ஆல்ரெடி உங்கள் பவரில் ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க. பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்கிற ஒரே ஒரு விஷயம் பொறுமை, கொஞ்சம் பொறு அப்படின்றாங்க. ஃப்ளர்ட். இந்த பர்சனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட ஃப்ளர்ட் பண்ணணும்னு ரொம்ப ஆசை, இல்லை ரொம்ப நாள் அதுக்காக தான் காத்துட்ருக்காங்க. மேபி உங்களை பார்க்கும்போதெல்லாம் அவங்களோட இதயம் வந்து கையில் வருது. ஐயோ கடவுளே, நான் எப்போ தான் இவகிட்ட போய் இதெல்லாம் சொல்ல போகிறேனோ தெரில. ஐ மீன் ஜெண்டரில் இது வந்து ஜெண்டர் ஸ்பெசிஃபிக் கிடையாது. ஸோ எப்போ உங்ககிட்ட வந்து பேசுவோம், எப்போ வந்து இந்த இதயத்தை கையில் வச்சுட்ருக்க இதயத்தை உங்கள் கைகளில் கொடுத்துட்டு நிம்மதியாக இருப்போம், அப்பா நான் சொல்லிட்டேன் அப்படின்னு. ஏன்னா எனர்ஜெட்டிக்கலாக நீங்கள் 2 பேரும் அலைன் ஆகிட்டீங்க ஆல்ரெடி. இப்போ இந்த எனர்ஜெட்டிக்கலாக அலைன் ஆனதில் பாருங்கள், அவங்களுக்கு சிறகுகள் இருக்குது. உங்களோட சிறகுகளை வந்து அவங்கக்கிட்ட கொடுத்துட்டீங்க. இட்ஸ் லைக் எ பியூட்டிஃபுல் கனெக்ஷன். டிவைன் ஃபெமினன் ஒரு ஃபெமினன் எனர்ஜி. நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, பார்க்குறவங்க நேசிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இந்த ஃபெமினன் எனர்ஜி தியாகி, இல்லைனா வந்து சுயநலம் இல்லாத ஒரு ஜீவன். ஏன்னா அவங்க சிறகுகள் ஆல்ரெடி இருக்குது. உங்களுக்கு சிறகுகள் இப்போ தான் முளைச்சிட்ருக்கு. இந்த கார்டில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க க்ரோ ஆகிறதுக்கு உங்களோட சிறகுகளை கொடுத்துட்டு நீங்கள் அவங்கக்கிட்ட தஞ்சம் புகுந்துட்டீங்க. இந்த என் சிறகுகள் நீ வச்சுக்கோ,
நீ வந்து என் வாழ்க்கைக்குள்ள வா அப்படின்னு சொல்றீங்க. அதாவது நீங்க இது பயணம் வந்து விதிக்கப்பட்ட பயணமா இருக்கலாம். நீங்க வந்து ஃபுல்லா குடுத்துட்டீங்க அவங்ககிட்ட. நீங்க எதுவும் எதிர்பார்க்கல. நீங்க வந்து சரண்டர் ஆயிட்டீங்க பிரபஞ்சத்துக்கிட்ட. நீ என்ன பார்த்துக்கோ, நான் வந்து என்னோட சிறகுகள அவங்க கிட்ட குடுத்துட்டேன் அப்படின்னு. இப்போ மாஸ்குலினுக்கு சிறகுகள் இருக்கு. அவங்க உங்கள புரொடெக்ட் பண்றத விடமாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நீங்க என்ன தியாகம் பண்றீங்க அப்படின்னு. ஸோ இந்த உங்களோட காதல் பார்த்தீங்க அப்படின்னா, பெரிய பாஷை பேசி வார்த்தைகளால சொல்லணும்னு அவசியம் இல்ல. கண்டிப்பா உங்க எனர்ஜில யாரோ ஒருத்தவங்க உங்கள ஏமாத்த பார்க்கலாம். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. உங்களோட டிவைன் மாஸ்குலின், டிவைன் ஃபெமினின் யாருன்னு உங்களுக்கு தெரியும். உங்களோட காதல் யாருன்னு தெரியும். உங்க காதலும் வந்து ஒரு டிவைன் பீயிங் தான். இடையில யாராவது வந்தாங்க அப்படின்னா, அது வந்து ஒரு ஃபேக் எனர்ஜி. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. எங்க கேர்ஃபுல்லா இருக்கணும், யாராவது தேவையில்லாம உங்ககிட்ட வந்து உங்க காதல் யாருன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ தேவையில்லாம யாராவது வந்து உங்ககிட்ட ஃப்ளர்ட் பண்ணாங்க, உங்கள வந்து அட்ராக்ட் பண்ண ட்ரை பண்றாங்க அப்படின்ற பட்சத்தில, உங்களுக்கு வந்து அது அது பிரபஞ்சம் குடுக்குற வார்னிங் என்ன அப்படின்னா, அது போலியான உறவு அப்படின்னு சொல்றாங்க. நீங்க உங்களுக்கான கைடன்ஸ், நீங்க இந்த காதல் அட்ராக்ட் பண்றதுக்கு சரண்டர். டிவைன் ஃபெமினின் உங்க சிறகுகள் நீங்க நம்பி இந்த ஆண் எனர்ஜிக்கு குடுக்கலாம். ஆல்ரெடி குடுத்துருக்கலாம். உங்களோட காதல் பாஷை பார்த்தீங்க அப்படின்னா, பெருசா வார்த்தைகளால இல்ல. வார்த்தைகளே இல்ல இங்க. அதனால தான் நீங்க வந்து வெற்றிய நோக்கி போயிட்டுருக்கீங்க. இந்த காதல் வந்து வெற்றிய நோக்கி தமிழ்ல சொல்ற மாரி வீறு நட போடுது அப்படின்ற மாதிரி தான் இங்க சக்சஸ் பாட்டம் டெக்ல பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க 2 பேரும் வேற வேற கிடையவே கிடையாது. அது உங்க 2 பேத்துக்குமே தெரியும்னு நான் நினைக்கிறேன் ஆல்ரெடி. அதனால தான் வந்து கொஞ்சம் கூட இந்த ஃபெமினின் எனர்ஜி தயங்காம அவங்களோட சிறகுகள இந்த ஆணுக்கு குடுத்தாச்சு. பியூட்டிஃபுல்லான எனர்ஜி. சுயநலமே இல்லாத காதல். கிளிங்கிங் டு த பாஸ்ட் நான் தான் சொல்றேனே, அந்த ஃப்ளர்ட் எனர்ஜி, கிளிங்கிங் டு த பாஸ்ட். யாரோ ஒருத்தங்க வந்து உங்கள ஏமாத்த ட்ரை பண்றாங்க. த ரிபல், தண்டர் போல்ட், நத்திங்னஸ். உங்களோட காதல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய என்ன சொல்றது, இந்த நார்ம்ஸ உடைக்கிற மாதிரி இருக்கும் உங்க காதல் வாழ்க்கை. ஏன்னா ரிபல், ஃபெமினின் எனர்ஜி நீங்க வந்து என்ன சொல்றது, நீங்க வந்து வேற லெவல் ஆஃப் எனர்ஜி. நீங்க வந்து ரிபல்னா வந்து எல்லாத்துக்கும் எதிர்த்து போறது. இந்த காதலுக்காக வந்து எல்லா சங்கிலி கட்டுகளையும் உடைக்கிறது. எத்தனை பேர் இத கெடுக்க நினைச்சாலும் அத்தனை பாம்பு உங்கள சுத்தி நெளிஞ்சிட்டு இருக்கு. ஆனா கொஞ்சம் கூட தயங்கல. இந்த மாஸ்குலின் எனர்ஜியும் வாரியர் எனர்ஜி. உங்களுக்காக எதையும் செய்வாங்க. ஏன்னா உங்களோட தியாகம் அவங்களுக்கு தெரியும். நீங்க என்ன பண்றீங்க அவங்களுக்காகன்னு அவங்களால உணர முடியும். ஏன்னா உங்களோட அதர் ஹாஃப் தான் அவங்க. ஸோ இந்த இந்த மாஸ்குலின் எனர்ஜி எல்லாத்தையும் உடைப்பாங்க. அவங்கள சுத்தி நிறைய ட்ராமா நடந்துட்டு இருக்கு. அவங்கள சிதைக்க, உடைக்க, இந்த காதலை வந்து எரிச்சு சாம்பலாக்க நிறைய சக்திகள் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கு. நத்திங்னஸ் அவங்களுக்கு கிடைக்கிறது எல்லாமே நிறைய பிளாக் மேஜிக், ஸ்பெல் ஒர்க். உங்களை வந்து ஒண்ணுமே இல்லாம பஷ்பமாக்க முடியும் அப்படின்னா தே வில் டூ இட். கொஞ்சம் கூட யோசிக்காம அதை செய்வாங்க. ஆனா கொஞ்சம் கூட நீங்க அசையல. ஃபெமினின், மாஸ்குலின் 2 பேருமே வந்து நீங்க எதையுமே கண்டுக்கல. நீங்க முன்னாடி போய்க்கிட்டே இருக்கீங்க. அது ஃபெமினின், நீங்க ரொம்ப பவர்ஃபுல்லான பீயிங். உங்க அன்பு, இந்த காதல், அந்த அன்கண்டிஷனல் லவ், அது எல்லாத்தையும் உடைக்கும். இவங்க பண்ற அத்தனை ஸ்பெல் ஒர்க்கையும் அது உடைக்குது. இந்த மாஸ்குலினா அதுதான் கட்டுக்கள்ல இருந்து வந்து விடுவிக்குது. உங்களோட காதல், நீங்க கொடுக்குற அந்த எனர்ஜி நீங்க கொடுத்துட்டீங்க. மேபி இந்த மாஸ்குலின் வந்து சண்டை போட்டிருக்கலாம், தவிச்சிருக்கலாம், உங்ககிட்ட காதலை சொல்லாம வந்து அவங்க பின்வாங்கியிருக்கலாம். சூழ்நிலைகள் வந்து அவங்கள கட்டி போட முயற்சி பண்ணியிருக்கலாம். அந்த சூழ்நிலையில் நீங்க என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களோட எனர்ஜி, உங்களோட காதல், உங்களோட சிறகுகளே அவங்களுக்கு கொடுத்துட்டீங்க. நீ பறந்து வெளியில வா, உன்னால நடந்து வர முடியாதுன்னு எனக்கு தெரியும், அதனால நீ பறந்து வா, என்னையும் நீயே வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்தாச்சு. நீங்க சரண்டர் ஆயிட்டீங்க இந்த காதல் கிட்ட. அதுதான் வந்து இந்த பர்சனுக்கு அலாதி தைரியத்தையும் அலாதி பவரையும் கொடுத்துருக்கு. ஏன்னா வந்து ஒரு எனர்ஜியா இருக்கிறது வேற, 2 எனர்ஜி ஒன்னா சேர்ந்து வேலை செய்யறதுங்கிறது வேற. ஸோ இப்போ நீங்க வந்து 2 பேர் கிடையவே கிடையாது. உங்களுக்கு தேவையே இல்லை பாஷை. ஒரு எனர்ஜி வந்து உங்களை பின்னாடி இழுக்க ட்ரை பண்ணுது. நீங்க அதெல்லாம் தாண்டி முன்னாடி போயாச்சு. அதுதான் அவங்க வாழ்க்கையில வந்து பேரடியா இருக்க போது. உங்க காதல் பேசுற பாஷை பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க கொடுத்துக்கிற இந்த அன்கண்டிஷனல் லவ், உங்ககிட்ட இருந்து நீங்க கொடுக்குற அந்த எனர்ஜி தான் உங்களோட காதல் பாஷையை. நீங்க பேசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நாங்க பேசவே மாட்டோமா அப்படின்னா இல்லவே இல்லை. உங்களுக்குள்ள ஃப்ளர்ட் எனர்ஜி இருக்கு. பட் இந்த ப்ரெசன்ட் மொமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க அந்த கட்டுக்கள்ல இருந்து வெளியில வரது தான்.
இந்த எந்த விஷயங்கள் உங்கள கட்டி போட நினைக்குதோ அதுலேருந்து வெளியில வரதாம். இந்த பெர்சன் பார்த்தீங்கன்னா, நைட் ஆஃப் பென்டக்கிள்ஸ் எல்லாத்தையும் ஒண்ணா விட்டுட்டு வந்துட்டே இருக்காங்க. அந்த கட்டுகள உடைக்கிறதுக்கு எது காரணமா இருக்கு அப்டின்னா, ஃபெமினின் குடுக்குற அந்த அன்கண்டிஷனல் லவ் தான் காரணமா இருக்கு. ஓ மை காட்! திரும்ப ஏஸ் ஆஃப் கப்ஸ் வெளியில வந்துருச்சு. ஏஸ் ஆஃப் சோர்ட்ஸ். மேபி நீங்க தான் இங்க கைடிங் ஸ்டார். ஏஸ் ஆஃப் சோர்ட்ஸ் பார்த்தீங்க அப்டின்னா, உங்களால தெளிவா பார்க்க முடியும். ஏன்னா 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க இங்க. இந்த காதல் பத்தின குழப்பத்துக்கு அப்புறம் வர தெளிவு. இந்த இந்த மாஸ்குலின் எனர்ஜிக்கு தெரியும் இந்த கட்டுகள உடைக்கணும்னு. அவங்க உடைக்கிறாங்க, உடைப்பாங்க கிடையாது. உடைச்சாச்சு. அதுதான் எங்க எனர்ஜி. ஏன்னா அவங்க இருக்கிற நீங்க இல்லாத இடத்துல அவங்களுக்கு வெறும் இருட்டு தான் இருக்கு. வெளிச்சம். ஓ மை காட்! ஏஸ் ஆஃப் கப்ஸ் அண்ட் 2 ஆஃப் கப்ஸ். திஸ் இஸ் டிவைன் லவ். உங்களோட காதல் பாஷையே வந்து நீங்க ஒருத்தங்க மேல ஒருத்தங்க வச்சுட்ருக்க அளவிட முடியாத அன்பு தான். எஸ்பெஷலி ஃபெமினின் எனர்ஜி. நீங்க இந்த காதலுக்கு குடுக்குற எனர்ஜியும், அன்பும் வந்து கண்டிப்பா அளவிட முடியாது. இட்ஸ் லைக் அமிர்தம். அதுல ஒரு துளி விஷம் கூட இல்ல. அதனால தான் இந்த பெர்சன் உங்களோட வந்து கைகோத்துக்க போறாங்க கூடிய சீக்கிரம். நீங்க பேசுற அதே பாஷைய அவங்களும் பேசுவாங்க. நீங்க இங்க 1 கப் குடுத்தாச்சு. நீங்க குடுத்துட்டீங்க. சரண்டர் ஆயாச்சுங்க. சுத்தமா குடுத்துட்டீங்க. என்னவோ நடக்கட்டும். நான் வந்து சரண் அடைஞ்சாச்சு. யூ ஆர் மை சோல்மேட் அப்படின்னு நீங்க சரணடைஞ்சாச்சு. இத வந்து அவங்க ரிஃப்ளெக்ட் பண்றாங்க கூடிய சீக்கிரம். 2 ஆஃப் கப்ஸ். அவங்க வந்து உங்களோட கைகள் கோத்துக்க போறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இப்ப கிடைச்சிருச்சு. அவங்கள சுத்தி நடக்கிற விஷயங்கள்னால அவங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு. நீங்க தான் அவங்களோட அழகான காதல். உங்கள வந்து கம்பேரே பண்ண முடியாது. உங்களோட காதல் பாஷையே வந்து அந்த எனர்ஜி தான். நீங்க இன்னும் பேசிக்கல. பேசிக்க வேண்டிய அவசியம் இல்ல. பேசிக்கணுன்ற அந்த ஒரு தேவையும் கூட இல்ல. யூ நோ. ஆனா பேசிக்கவே மாட்டீங்களா அப்படின்னா, நோ. கூடிய சீக்கிரம் நீங்க பேச போறீங்க. உங்க காதல் வந்து உங்ககிட்ட கை கோக்கும்போது, அவங்க பேசுற பாஷை ஃப்ளர்ட். செய்ய போறாங்க உங்கள. குயின் ஆஃப் கப்ஸ். இதுக்காக தான் நான் எடுத்தேன். நீங்க அவங்க மேல வச்சுட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அன்பு வந்து அளவிடவே முடியாது. என் கண்ணு கலங்குது. இது வந்து இட்ஸ் இட்ஸ் பியூட்டிஃபுல். இந்த காதல் வந்து அளவிடவே முடியாது. அதே மாதிரி நீங்க இத விடவும் தயாரா இல்ல. விட்டு தரவும் தயாரா இல்ல. இது உங்களுக்கு நல்லா தெரியும். யூ ஆர் ஹோல்டிங் ஆன். உங்களோட என்ன சொல்றது? உங்களோட தியாகத்துக்கு வந்து வேற லெவல் எந்த மாதிரி நான் சொல்றதுன்னு தெரியல. நீங்க வந்து உங்களோட பிரபஞ்சத்தையே அவங்களுக்காக எப்படி சொல்றது நான் இத? ரொம்ப டிராமாட்டிக்கா இருக்கும் நான் சொன்னேன்னா. ஆனா அதுதான் உண்மை. இந்த ஃபெமினின் எனர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களோட அ ஜீவனையே இந்த காதலுக்காக அர்ப்பணிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இட்ஸ் லைக் இதுதான் எனக்கு தெரியும். நான் வந்து என்னையே இதுக்கு குடுத்துட்டேன். இனி வந்து என்ன நடக்குமோ அது பிரபஞ்சம் பார்த்துக்கட்டும் அப்படின்னு. ஏன்னா நீங்க ரொம்ப ரொம்ப பொறுமையான ஆள். இட்ஸ் லைக் டெம்பரன்ஸ் 2 தடவ வந்துருச்சு. பேஷன்ஸ். இந்த காதல குடுக்குறதுலயே ஆகட்டும், உங்களுக்கு எல்லா இடத்துலயுமே சிறகுகள் இருக்கு. நீங்க நினைச்சா உங்களால வந்து ஓ மை காட்! ஓ மை காட்! ஃபெமினின் எனர்ஜி நீங்க நீங்க வேற லெவல் ஆஃப் பெர்சன். நீங்க ரொம்ப பொறுமையா இருக்கீங்க. உங்க சிறகுகள் எல்லா இடத்துலயும் உங்களுக்கு சிறகுகள் இருக்கு. ஆனா இந்த காதலுக்காக இந்த சிறகுகள விட்டுட்டீங்க. இந்த பெர்சனுக்கு குடுத்துட்டீங்க. உங்க காதலுக்கு அந்த சிறகுகள குடுத்துட்டீங்க. குடுத்துட்டு நீங்க நின்னுட்டு இருக்கீங்க பொறுமையா. அசையல. உங்கள சுத்தி வந்து இவ்ளோ விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. உங்கள அசைக்க பார்க்குறாங்க. உங்கள வந்து ஒரு காலையாவது வாரி விடணும்னு பார்க்குறாங்க. உங்கள வந்து ஸ்பெல் பண்ணி கொஞ்சம் அசைக்க பார்க்குறாங்க. நோ. உங்க கண்கள மூடிட்டீங்க. இட்ஸ் லைக் அ சிலை. தங்கிலீஷ் சாரி. நீங்க வந்து ஒரு சிலை மாதிரி நின்னுட்டு இருக்கீங்க. கண்கள மூடிட்டீங்க. கண்ண திறந்தா தானே ஏதாவது நடக்கும். நோ. நான் கம்ப்ளீட்டா சரண்டர் ஆகுறேன். அதனால தான் யூ ஆர் காலிங் இன். அந்த எனர்ஜெட்டிக்கலா யூ ஆர் சோ பவர்ஃபுல். உங்க பர்சனலா வேற எங்கேயும் போக முடியாது. நீங்க பேசுற காதல் பாஷை, உங்களோட எனர்ஜி, அந்த அன்கண்டிஷனல் லவ் அதுதான் உங்க பர்சனை உங்ககிட்ட அட்ராக்ட் பண்ணி நீங்க கொடுத்துட்டே இருக்கீங்க. உங்களோட காதல் வந்து உங்களுக்கு உங்களுக்கு சுயநலமே சுத்தமா கிடையாது. எனக்கு இது வேணும், எனக்கு அது வேணும், காதல்லாம் இப்படி பண்ணணும், என்கிட்ட பேசணும், எனக்கு இது பண்ணணும், அது நோ நத்திங். நீங்க உங்ககிட்ட இருக்க எல்லாத்தையுமே அவங்களுக்கு கொடுத்துட்டீங்க. இந்த வச்சுக்கோ, நான் உன்னை நேசிக்கிறேன். என் வாழ்க்கையே உன்கிட்ட குடுத்தாச்சு. என்னோட எனர்ஜி, என்னோட காதல் எல்லாமே உனக்கு. என்னோட சிறகுகள், என்னோட பவர் எல்லாத்தையும் உன்கிட்ட குடுத்துட்டேன். நீ பண்ண வேண்டியது ஒண்ணே ஒண்ணு தான். அந்த சிறகுகள உடைச்சிட்டு வா. அந்த சிறைய உடைச்சிட்டு வா. அவங்க வரப்போறாங்களா அப்படின்னா, எஸ் தே ஆர் கமிங்.
ஏன்னா அவங்களுக்கு கிளாரிட்டி கிடைச்சிருச்சு. நீங்க பண்ற தியாகத்தோட அளவு அவங்களால உணர முடியுது. இது வந்து நெறைய பேர்த்துக்கு வந்து பெரிய ஷாக்கிங் நியூஸா இருக்க போகுது. ஓ மை காட்! சச் அ பியூட்டிஃபுல் ரீடிங். ஓகே, நான் இங்க ஸ்டாப் பண்றேன். நீங்க வந்து டிவைன் பீயிங்ஸ், மூன் உங்கள வந்து மேபி உங்களோட ஆன்செஸ்டர்ஸ் மேலேருந்து இது எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காங்க. மேபி உங்களோட ஹையர் செல்ஃப் மேலே வந்து சிறகுகளோடு இருந்து அவங்க வந்து மெய்சில் இருக்கிறாங்க. ஓ! நீங்க இந்த அளவுக்கு பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு. இல்ல இதுதான் என் காதல் வாழ்க்கை. இதுதான் என் வாழ்க்கைங்கிறபோது நான் என்னோட எல்லாத்தையும் குடுக்குறேன். எனக்கு எதுக்கு சந்தேகம்? எது நடக்குமோ அது நடக்கும். அவ்வளோதான். எனக்குன்னு இருந்தா அது வரும். என்னோட அர்ப்பணிப்பு வந்து 100% இருக்கட்டும். நீங்க செய்றது வந்து 100 இல்ல 1000% இருக்குங்க. ஸோ நான் முயற்சி பண்றத ஃபுல்லா பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பிரபஞ்சம் பார்த்துக்கட்டும். நீங்க அந்த சரண்டர் ஆகுன நொடி தான் உங்க பெர்சன் வந்து இந்த கட்டுகள உடைக்கிற தருணம். Such a beautiful energy. God bless you. Jai Saram.